மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். மல்லியின் மீது கோபத்தை காட்டும் விஜய். நடந்தது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி இப்போ சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்னு பார்த்தா, ஒரு பக்கம் டாக்டர் இருந்துட்டு இனி வெண்பாவால் ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது, ஏன்னா அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்குற மாதிரி தாங்கணும், அவளுக்கு இனி எப்போ பிக்சர்னு சொல்லவே முடியாது, அதனால அவளை உங்கள் கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கோங்க, இதுக்கு முன்னாடி மிஸ் பண்ணி தொலைச்ச மாதிரிலாம் அவளை தொலைச்சிட்டா அதுக்கப்புறம் அவளெல்லாம் உயிரோடவே பார்க்க முடியாது அப்படின்னு இப்போது டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம, மல்லி பார்த்தியா உன்னால் என் பொண்ணு வெண்பாவுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிதுன்னு, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு இப்போவும் விஜய் இருந்துட்டு கோபத்தோடு வந்து பேசுவாங்க. ஆனால் நம்ம மல்லி பக்கம் நியாயம் இருக்குது, அதை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. ஏன்னா நம்ம மல்லி என்ன தன்னுடைய சுயநலத்துக்காகவா வெண்பாவை வந்துட்டு காம்படிஷனில் கலந்துக்க வந்து கூட்டிகிட்டு போனாங்க. வெண்பாவுடைய ஒட்டுமொத்த ஆசை உலகம் எல்லாமே அந்த ரன்னிங் காம்படிஷன் தான். அப்படி இருக்கும்போது வெண்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற தான் நம்ம மல்லி செஞ்சாங்களே தவிர, மற்றபடி மல்லி மீது குத்தம் சொல்லலாம் இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் மறுபக்கமும் மல்லி இருந்துட்டு சரி ஹாஸ்பிட்டலில் சண்டை வேணாம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் சரி நம்ம எதுவாக இருந்தாலும் வெண்பாவை முதல்ல வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் பேசி சமாதானப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனதுமே வா வெண்பா செல்லாம் வந்துட்டியா அப்படின்னு நாங்கள் ஒரு பக்கம் கேட்க, இன்னொரு பக்கம் வெண்பா இருந்துட்டு ஓடி போயிட்டு அத்தை வந்துட்டேன் அத்தை அப்படின்னு வந்து கட்டி பிடிச்சிப்பாங்க இல்லையா. அப்புறமா நம்ம நாகு இருந்துட்டு மல்லி விஜய் தம்பி டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க, வெண்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க இல்லையா. அப்போது நம்ம விஜய் சொல்கிற ஒரே விஷயம், அவளுக்கு பிரச்சனை தான், பிரச்சனை மேலே பிரச்சனையாக அவளுக்கு இருக்க தான் செய்யுது, இனி அவளால் ஸ்கூலுக்கு போக முடியாது, ரன்னிங் காம்படிஷனில் கலந்துக்க முடியாது, அவளால் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்து படிக்க முடியாது, எந்த ஒரு வேலையும் அவளால் வந்து செய்ய முடியாது, அவளை இனிமேல் நாங்கள் உள்ளங்கையில் வச்சு தான் பார்த்துக்கணும், இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவளுடைய லைஃப் ஸ்பாயிலாக போகிறதுக்கு காரணம் மல்லி மட்டும்தான். நான் சொன்னபடி அவள் ஒரு வார்த்தை அன்னைக்கு மட்டும் வெண்பாவை காம்படிஷன் கலந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாள் இல்லையா, அது மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தாலன்னா இந்நேரம் இந்த ஒரு பிரச்சனையே வந்திருக்காது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரும் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் நான் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் இப்போது இந்த பிரச்சனை காரணமே மல்லி தான் அப்படின்னு இப்போது ஒரு பெரிய குண்டை நம்ம மல்லியோட தலைமையிலேயே தூக்கி போடுவாங்க விஜய். ஏன்னா தான் பொண்ணுடைய சந்தோஷத்துக்காக தான் பாடுபட்டாங்க அப்படின்னு புரிஞ்சிக்காம ரொம்பவே இப்போ சுயநலமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபக்கம் போதவா வேணும் சிவ பூஜையில் கரடி புகுந்தபடி இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு புகுந்துட்டு, விஜய் நான் தான் முதல்லையே சொன்னேன்லப்பா, இந்த மல்லிக்கு நம்ம பொண்ணு வெண்பா மேலாம் கொஞ்சம் கூட பாசமே கிடையாது, பாசம் காட்டுற போல் வந்து நடித்து இங்கே வேஷம் தான் போட்டிருக்காளே தவிர இது எல்லாமே பார்த்தீங்களான்னா விஜய் உன்னுடைய சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் தான் அப்படின்னு ஈவு இறக்கமே இல்லாமல் மனசாட்சி இல்லாமல் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு எல்லாத்தையும் வாடகை வச்சுட்டு நம்ம விஜய் கட்ட நெற்பழி எண்ணெய் ஊற்றுறபடி ஊற்றி ஏற்றி விடுவாங்க இல்லையா. ஆனால் மறுபக்கமும் நம்ம மல்லிக்கு கோவம் வந்துடுது. ஏன்னா தனக்கு ஒன்றுன்னு கூட பொறுத்துட்டு போயிடுவாங்க, ஆனால் தன்னால் மற்றவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் தான் பார்த்துப்பாங்க. ஏன்னா வெண்பாவுடைய ஆசையை நிறைவேற்ற தான் நம்ம மல்லி செஞ்சாங்களே தவிர மற்றபடி மல்லி மீது குற்றம் சொல்ல அளவுக்கெல்லாம் ஒன்றுமே நடக்க கிடையாது. ஆனால் இப்போ ஏப்பா இவ்வளா வந்து 10 மாதம் சுமந்து பெற்றிருந்தாலனா இவளுக்கு அதனுடைய அருமை தெரிஞ்சிருக்கும், இவ்வளோ பெற்றா அப்படி இருக்கும்போது வாடகை தாயாக தானே வந்தா, அதனால இவ இந்த மாதிரிலாம் சொல்ல தான் செய்வா பேச தான் செய்வா அப்படின்னு நம்ம மல்லியை எவ்வளோ கேவலப்படுத்தி எவ்வளோ கொச்சப்படுத்தி பேச முடியுமோ அவ்வளோ கொச்சப்படுத்தி பேசுவாங்க இந்த ராஜேஸ்வரி. நம்ம மல்லி பொறுத்தது போதும் பொங்கி எழுடா அப்படின்னு சொல்கிறபடி தான். ஏன்னா பொறுத்தா பூமி ஆளலான்னு வந்து சொல்லுவாங்க, ஆனால் இப்போல்லாம் ஆளவே முடியாது, பொங்கி எழுந்தால் மட்டும்தான் இந்த ராஜ்யத்தையே கட்டி ஆள முடியும் அப்படின்னு நம்ம மல்லி நினச்சிக்கிட்டு மறுபக்கம் ராஜி உனக்கு என்னடி தெரியும் ஒரு குழந்தையோட அருமை பற்றி, அதாவது நீ என்ன குழந்தைய பெற்றிருக்க, நீ குழந்தையும் பெற்று கிடையாது, குழந்தை என்ன பாசம் சொந்த பந்தம் இதனுடைய அருமையே உனக்கு தெரியாது, நீ என்ன கோயில் மலமாடு மாதிரி தானே வந்துட்டு சுற்றிட்டு தெரிஞ்சுட்டு இருக்க, யார் குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம், எங்கே போனால் நமக்கு வந்து தர்மம் கிடைக்கும், அப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும்னு நீ உன்ன மாதிரிலாம் நான் கிடையாது என்ன அப்படின்ட்டு இப்போது நம்ம மல்லியும் விட்டு கொடுக்காம பதிலுக்கு பதில் அது அப்படின்ட்டு இப்போது சர மாதிரியே வந்துட்டு போட்டிக்கு போட்டியாக வந்து கொடுப்பாங்க இல்லையா. மறுபக்கம் நம்ம விஜய்க்கு வந்து கோவந்துடும், நானே இங்கே ஒரு டென்ஷனில் இருக்கேன், அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்களுடைய சண்டை தான் பெருசாக இருக்கா, கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்குங்களா, ஆல்ரெடி நான் எனக்கு இருக்கிற பிரச்சனை என்னுடைய ஒர்க் டென்ஷன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை இது எல்லாமே என் தலையை போட்டு குறையுது, எனக்கு மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக நடக்குதுன்னா மறக்காம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.